அருமையான மக்களே, ஏற்கனவே சொன்னது போன்று மறையிறை குறிப்புகளின் தொகுப்புகளை தொகுத்து வழங்குகின்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதோடு இந்த மறையுறையின் முடிவிலே 3 கேள்விகள் கேட்கப்படும். 3 கேள்விகளுக்கு பதில்கள் சரியாக சொன்னீர்கள் என்றால் உடனடியாக 100 ரூபாய் பரிசுகள் வழங்கப்படும். எனவே மறையுறை கவனமாக கேளுங்கள், கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலிடுங்கள், தருகின்ற பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதோடு 10 நாட்களும் மறையுறை தொகுப்புகளை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மறையுறைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 6 மேலும் 8 முதல் 11 முடிய. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால் தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் என்கிற மறையுறை சிந்தனையோடு முதல் திருநாளை இன்று நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக வரலாற்றை நாம் சற்று புரட்டி பார்க்க வேண்டும். இன்றைய தினமானது ஆகஸ்ட் 6ஆம் தேதி உலகம் ஹிரோஷிமா தினமாக கொண்டாடுகிறது. ஹிரோஷிமா என்பது ஜப்பான் நாட்டிலே உள்ள ஒரு நகரம். 2வது உலகப் போரின் போது அமெரிக்க படையினரால் குண்டு வீசப்பட்டு அடியோடு அழிக்கப்பட்ட நகரம் ஹிரோஷிமா நகரம். நகரம் வாழ்ந்த மக்கள் அனைவரும் மடிந்தனர். எஞ்சியிருந்த கொஞ்ச மக்களும் ஊனமுற்றவர்களாக இருந்தார்கள். உலக வரலாற்றில் வரைபடத்தில் இந்த நகரமானது இல்லாமல் போய்விடும் என்று நம்பியவர்களும் இருந்தார்கள். இந்த ஹிரோஷிமா நகரை சார்ந்த ஜப்பானியர்கள் உயிரை இழந்தார்கள், உடைமையை இழந்தார்கள், சொந்த பந்தங்களை இழந்தார்கள், பந்த பாசங்களை எல்லாம் இழந்தார்கள், உறவினர்களையும் இழந்தார்கள், மனிதத்தை இழந்தார்கள், மாண்பை இழந்தார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கள் இழக்கவே இல்லை, நம்பிக்கையை. இந்த நம்பிக்கையினால்தான் இன்றைக்கு ஜப்பான் உலகில் தலைநிமிர்ந்து நிற்க முடிகிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது எந்த சூழலையாவது நம்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்பிக்கையில் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் அடங்கி இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு சுவாசம் தேவை, கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் தேவை. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆம் பிரியமானவர்களே, அரும்பெரும் காரியங்களை செய்தவர் அல்ல ஆபிரகாம். பின் ஏன் கடவுள் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று சுட்டிக்காட்டுகிறார்? நோவா மிக பிரமாண்டமான பேழையை செய்தார், கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தினால் பேழையை செய்தார். மோசே கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தினால் செங்கடலை 2ஆக பிளந்தார், பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். அது மட்டுமல்ல, பார்வோன் மன்னனுக்கு முன்பாக அரும்பெரும் காரியங்களை செய்து தான் கடவுளை விசுவாசிப்பதை தனது அரும்பெரும் செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தினார்.
ஆபிரகாம் மோசேயை போன்று எதையும் செய்ததில்லை, நோவாயை போன்று எதையும் செய்ததில்லை. அதே வேளையிலே மக்களால் போற்றப்பட்ட எசையா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொல்வன்மையால் மாபெரும் சொல் வீரர்களாக இருந்தார்கள். மேலுமாக நாடாண்ட அரசர்களை, அவர்களது குற்றங்களை சுட்டிக்காட்டி அநீதிக்கு எதிராக கண்டன குரல் கொடுத்த எலியா போன்ற இறைவாக்கினர்களும் புரட்சி வீரர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம் ஒரு புரட்சி வீரராகவும் வாழ்ந்ததில்லை. பின் எதை வைத்து ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம்? ஆபிரகாம் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்த அரும்பெரும் காரியங்களை செய்யாவிட்டாலும் ஆபிரகாமிடம் விசுவாசத்தை சுட்டிக்காட்டக்கூடிய கடவுளுக்கு ஏற்றதொரு வாழ்க்கை முறை இருந்தது. ஆபிரகாம் கடவுளுக்கு ஏற்றதொரு வாழ்க்கை வாழ்ந்தார். எனவேதான் தொடக்க நூலிலே பார்க்கிறோம், 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாச பயணத்தை 3 கட்டங்களாக நாம் பிரிக்கலாம். முதலாவது கட்டத்திலே ஆபிரகாமுடைய குடும்ப பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாமுடைய குடும்ப பின்னணி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு மூத்த சகோதரர் உண்டு. அவர் பெயர் நாகோர். ஆபிரகாமுடைய தந்தையின் பெயர் தேரா. இவர்கள் நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர் என்று யோசுவா சுட்டிக்காட்டுகிறார். உண்மை கடவுள் யாவே இறைவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆபிரகாம் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்தவராக இருந்தார். இந்த பின்னணியில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் நான் உனக்கு காட்டக்கூடிய இடத்திற்கு செல். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, இனத்தை விட்டு, ஊரை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு, பண்பாட்டை விட்டு, பழக்க வழக்கங்களை விட்டு, முன்ன பின்ன தெரியாத, முன்பின் அறியாத மக்கள் மத்தியிலே அனுப்பப்படுகிறார். உடனடியாக ஆபிரகாம் சென்றதாக தொடக்க நூல் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் ஆபிரகாமின் விசுவாசத்தின் முதல் படிநிலை. ஆபிரகாம் ஆண்டவர் யார் என்று அறியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த காரணத்தினால் அவர் விசுவாசத்தின் பயணத்தில் முதல் படியிலே அடியெடுத்து வைக்கிறார். பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:8 இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். தனக்கு அறிமுகம் இல்லாத, முன்ன பின்ன பழக்கமில்லாத மக்கள் மத்தியில் ஆபிரகாம் அனுப்பப்பட்ட வேளையிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். நமது கிறிஸ்தவ விசுவாச பயணத்தில் ஆபிரகாமை போன்ற கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, அவரது விசுவாச பயணத்தில் மிகவும் முக்கியமானது, ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். உமக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்காக ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய 75வது வயதிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆனால் அந்த மகனுடைய பிறப்புக்காக ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார் என்றால் அவரது விசுவாசம் காத்திருத்தலில் அடங்கி இருக்கிறது. காத்திருத்தல் விசுவாசத்தின் பரிசோதனை காலம். காத்திருத்தல் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் தரக்கூடிய காலம். இந்த காத்திருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பேறுகாலத்திற்காக காத்திருப்பதை போன்றது. தேர்வு எழுதிய மாணவன் தேர்வின் முடிவுக்காக காத்திருப்பானே, அதை போன்றது.